I was very severely infected on pulmonary hypertension, respiratory infection. என்னுடைய நுரையீரல் லங்ஸ்ல வந்து it was highly infected and chest pain was too high and breathing issue ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுனால I was admitted in ICU. ICUல ஒரு வாரம் இருந்து then I had an observation and finally back. So I need a oxygen level in a day, the maximum time. So this is a BiPAP. இது வந்து என்னன்னா இங்கிலீஷ் படத்துல வர ஏதோ வில்லன் கெட்டப் பண்ணி நீங்க நினைச்சிடக்கூடாது. இது இருந்தாதான் இப்போதைக்கு என்னுடைய ஆக்சிஜன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாவும் இருக்கும் and I will be able to talk. ஐசியூலயும் சரி ஹாஸ்பிட்டலையும் சரி ஷோவை வந்து நான் மறக்காம பார்த்தேன். விசித்ராவை எவிக்ட் பண்ணது இது ஒண்ணும் புதுசு இல்ல. இது வந்து ஏற்கனவே ஒரு தாமரை எடுத்த அதே ப்ராசஸ் தான். தாமரைக்கு ஒரு பெரிய பில்டப் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல போனோட தாமரைக்கு தூக்கிட்டு நெருப்ப வந்து இதுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. என்னுடைய உறுதியான கணிப்பு டைட்டில் வின்னர் அர்ச்சனா இல்ல. நான் உறுதியா சொல்றேன், டைட்டில் வின்னர் கேன் நாட் பி அர்ச்சனா அட் எனி டாஸ்க். இது என்னுடைய தேரி என்ன, என் தேரி படி எதனால் இல்ல. அதே மாதிரி அப்ப டைட்டில் வின்னர் அர்ச்சனா இல்லைன்னா மாயானா அது ஒரு 50% சான்ஸ் இல்ல. ஒரு 50% மாயாவும் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்ல. சோ அர்ச்சனா டைட்டில் வின்னர் இல்லன்றத சேனல் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாம அத வந்து எவ்வளவு பிரமாதமா சேனல் இவங்களெல்லாம் தாண்டி டிசர்வ்டு இல்ல அப்படின்ற அந்த கேட்டகரி லிஸ்டுக்குள்ள அர்ச்சனா வைப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்க ஷோ எடுத்துக்கிட்டா கூட அர்ச்சனா ஒரு 2 அந்த பெல் எடுத்துட்டு வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு போன பையன் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஒரு விதிமீறல் சீக்வன்ஸ், இந்த 2 சீக்வன்ஸ்லயே பெரிய ஹைலைட்டான பிளேயர் இவங்க 2 பேர் தான். விஷ்ணுவை கூட விட்டுருங்க. விஷ்ணு வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த ஷோலயே வந்து ஒரு கமர்ஷியல் காமெடியன், அதனால அவர் விட்டுருங்க. ஆனா நான் சொல்றது அர்ச்சனாவை எதுக்கு இந்த 2 கேட்டகரி ஆன ஒரு வீடியோவை வந்து பண்றாங்கன்னா, ஒரு சேனல் இன்னைக்கு ஃபுட்டேஜ் டைம்ல மேக்சிமம் யார ஜெயிக்க வைக்கிறதுக்கு ப்ரொமோட் பண்றதை விட யார ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்க முனைப்போட இருக்கீங்களோ அவங்கள யோசிக்க வைக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் இப்ப அர்ச்சனாக்கு பிஆர் இருக்கா, இல்ல அர்ச்சனா பிஆர் இதெல்லாம் சொல்றதுனாலயா, இல்ல அர்ச்சனா உண்மையிலேயே நல்லா கேம் ஆடலையா, இல்ல அர்ச்சனாவால இந்த கேம் இனிமேல் வின் பண்றது எப்படி, ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் விசித்ராவால வின்னிங் ஸ்கோப்பை இழந்துட்டாங்க அப்படின்றது ரொம்ப உறுதியா சொல்ல முடியுமா? எத்தனையோ பேர் தினேஷ் ஆப்போசிட்ல சொன்னாலோ இல்ல தினேஷ்க்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன்றது என்ன சொன்னாலோ எவிக்ஷன்ன்ற ஒரு பாயிண்ட் வரும்பொழுது எந்த இடத்துல ஃபேர் அண்ட் அன்ஃபேர் வரும்னா எந்த இடத்துக்கு கேமுக்கு தோதா யார் கனெக்ட் ஆறாங்களோ அதை பொறுத்துதான். விசித்ராவை எடுத்ததே அதே ஒரு கான்செப்ட் தான். விசித்ராவை எடுத்துட்டு நீங்க பெட்லயே படுத்துட்டு மிச்சம் 5 நாள் இப்போ விசித்ரா எவிக்ட் பண்ணாம விட்டாங்கன்னா என்ன, 2+ இன்னொரு 4-6 days பெர் டே பேமெண்ட் சார்ஜ் போட்டாலும் அவங்க பெட்லயே படுத்துக்கிட்டு வழக்கம் போல யார்கிட்டயும் வராம சுத்தி ஒரு பக்கமா ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருந்துக்கிட்டு உள்ள இருந்து வரவங்க கிட்டயும் திருப்பி ஒரு டாக்ஸிக்கான ஒரு கண்டென்ட் போறதுக்கு 4 நாளுக்கு முன்னாடி நீங்க போயிடுக்குமா, அதுல ஒண்ணு நடக்க போறது இல்ல. நாங்க கடைசியில உங்களை உள்ள கூப்பிட்டு தினேஷ் முன்னாடி தோத்தோன்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் எங்க மேல காண்டு வரும். அதை நீங்க இப்பவே தோத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்குன்னு கட்சியில அவரு ஒரு அரசியல் வேலை பார்த்து கையை கொடுத்தா அனுப்பிச்சு வச்சுட்டாரு.